ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸில் யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாத ஒரு டாப் 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரியே உங்களுக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ் தெரியும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நான் பார்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லைக் ஏச்சும் போட்டு விட்ருங்க. ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாத ஒரு டாப் 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் நம்பர் 10, நம்ம நருட்டோ சீரியஸோட ட்ராஷ் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம சாக்குரா இது வரைக்கும் நம்ம சாஸ்கேவை அடித்ததே இல்லை. ஆமாங்க, நீங்கள் நம்பினாலும் நம்பலை அப்படின்னாலும் அதுதான் உண்மை. நம்ம சாக்குரா சாஸ்கேவை இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே அடிச்சிருக்கவே மாட்டா. ஸோ அவன் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கா. பட் நம்ம சாஸ்கேவை அடிக்கிற அளவுக்கு நம்ம சாக்குரா கிட்ட மனசு இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் நான் அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்கே 2-3 டைம் கில் பண்ணவே போயிருப்பான் நம்ம சாக்குராவை. ஃபேக்ட் நம்பர் 9, நம்ம நருட்டோ சீரியஸில் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கவே மாட்டாங்க. அதாவது லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க 720 எபிசோட்லையும். அதாவது நம்ம சாஸ்கே நம்ம ஹினாட்டா கிட்ட பேசியிருக்கவே மாட்டான். நருட்டோ ஷிப்புடன் ஃபுல்லாகவே பேசியிருக்க மாட்டான். நீங்கள் 720 எபிசோட ரீவாச் பண்ணி பார்த்தாலும் இவங்க எந்த ஒரு இடத்துலையுமே பேசியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜிராய் சென்சேவும் நம்ம சாஸ்கேவும் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே பேசியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நருட்டோ ஷிப்புடன்ல இவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. பட் நம்ம ஜிராய் சென்சேவும் சாஸ்கேவும் பேசுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உருவாயிருக்கு. ஆனால் இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி யாரெல்லாம் பேசாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேக்ட் நம்பர் 8, ஒபிட்டோ விசஸ் கோனன் ஃபைட்டில் நம்ம கோனன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆக்சுவலாக அந்த ஃபைட்டில் என்னதான் நம்ம ஒபிட்டோ வின் பண்ணியிருந்தாலும் நம்ம கோனன் ஒபிட்டோவை கில் பண்ணியிருப்பா. த ரியல் வின்னர் நம்ம கோனன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஒபிட்டோ ரொம்பவே பவர்ஃபுல் தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் த லீடர் ஆஃப் தி அக்கட்சுகியான நம்ம நாகட்டோவாலே ஒபிட்டோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. பட் நம்ம கோனன் அதை கண்டுபிடிச்சிருப்பா. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒபிட்டோவை கில் பண்ணவும் செஞ்சிருப்பா. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ மட்டும் ஈசனாகிய போட்டு ரிட்டர்ன் வராமல் இருந்தான் அப்படின்னா நம்ம ஒபிட்டோ சொல்லி அந்த இடத்துல காலி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம கோனன் ஒபிட்டோவை கில் பண்ணியிருப்பா. பட் நம்ம ஒபிட்டோ ரொம்பவே பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால ஈசனாகிய போட்டு ரிட்டர்ன் வந்திருப்பான். ஃபேக்ட் நம்பர் 7, நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே எந்த ஒரு பேட்டிலுமே டிஃபீட் ஆகாத ஒரு ஹினோபி யாரு அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டா த எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப் ஆன நம்ம மினாட்டோ நமிகாசேயோட பேரை தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அனிமேல பார்த்த வரைக்கும் நம்ம மினாட்டோ எந்த ஒரு இடத்துலையுமே டிஃபீட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்த 1000 ஹினோபிஸை நம்ம மினாட்டோ ஒத்தால நின்று புரட்டி போட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் ஒபிட்டோ விசஸ் மினாட்டோ ஃபைட்ல நம்ம ஒபிட்டோ மேல எந்த ஒரு பிசிக்கல் அட்டாக்ஸுமே ஒர்க் ஆகுது. அவன் எந்த விதமான ஜுட்ஸோ யூஸ் பண்றான் அப்படிங்கிறது தெரியாது. அவனோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஏன் சொல்ல போனா அவன் யாருன்னு கூட தெரியாது நம்ம மினாட்டோக்கு. ஆனா அப்படியெல்லாம் இருந்தும் கூட வெறும் 10 செகண்ட்ல ஜஸ்ட் 10 செகண்ட்ல ஒபிட்டோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற விதமா ரசிகனை தூக்கி ஒபிட்டோட படையிலே போட்டு அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஒபிட்டோவே ஓட விட்ட ஒரு ஆள் தான் இந்த எல்லோ ஃபிளாஷ் ஆன நம்ம மினாட்டோ. ஸோ இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏபி கோம்போ விசஸ் மினாட்டோ, 9 டெயில் ஃபாக்ஸ் விசஸ் மினாட்டோ, 10 டெயில்ஸ் விசஸ் மினாட்டோ இப்படின்னு ஏகப்பட்ட ஃபைட் நடந்திருக்கு. ஆனா இந்த எந்த ஒரு ஃபைட்லயுமே நம்ம தலைவன் எந்த ஒரு இடத்துலையுமே டிஃபீட் ஆயிருக்கவே மாட்டான். ஃபேக்ட் நம்பர் 6, நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே எந்த ஒரு ஹீரோ எடுத்துக்கிட்டாலும் அவங்க மேக்ஸிமம் ஒரு 10 கில்லாச்சும் பண்ணியிருப்பாங்க. நருட்டோ சீரியஸ்ன்னு இல்லை, எந்த அனிமேவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய ப்ரொட்டாகனிஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் 1 கில்லாச்சும் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அஷிராமா எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அப்படியாப்பட்ட நம்ம அஷிராமாவே ஏகப்பட்ட வேத்தை கில் பண்ணியிருக்காரு. அதில் மெயினான ஒரு ஆள் தான் நம்ம மதரா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ககாஷியாக இருக்கட்டும் இல்லை மினாட்டோவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே எத்தனை கில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட வேத்தை கொண்டு கூச்சிருக்காங்க. ஆனால் நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே இது வரைக்கும் யாரையுமே கில் பண்ணாத ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னா அது நம்ம நருட்டோ உசுமாக்கி மட்டும்தான். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் நம்ம நருட்டோ யாரையுமே கில் பண்ணியிருக்க மாட்டான். அடிச்சு நாக் டவுன் மட்டும்தான் பண்ணியிருப்பான். அதை வேற யாராச்சும் வந்து கில் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவன் பண்ண ஒரே ஒரு கில் அப்படின்னா சான் வில்லேஜை சேர்ந்த யூரா அப்படிங்கிற ஒரு ஷினோபியை கில் பண்ணியிருப்பான். அது அவன் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டான், தெரியாதனமா இட்டாச்சி அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணியிருப்பான். ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த யூராவை அக்கோட்சிக்கு மெம்பர்ஸே கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம நருட்டோ
நருட்டோ கில் பண்ண லிஸ்ட்ல அது வராது. ஃபேக்ட் நம்பர் 5, நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ணது, 80,000 ஷினோபி கூட ஃபைட் பண்ணது, 9 டெய்லி பீஸ்ட்டை தனியால நின்று பிடிச்சது நம்ம மதரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 80,000 ஷினோபியுமே ஒருத்தனுக்கு எதிராக நின்று ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நம்ம மதராக்கு எதிராக நின்று ஃபைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மதரா பேரில் இருக்கிற ஒபிட்டோக்கு அகைன்ஸ்டாக தான் 80,000 ஷினோபியுமே ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம மதரா மட்டும் தனியால் நின்று கழட்டி இருக்க மாட்டார். 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ஏகப்பட்டவே ரீனிமேஷன் ஆகி வந்து வாரார்க்கவே மேலே விட்டுருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஒபிட்டோவெல்லாம் சொல்லவே வேணாம். ரினேகனை ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 7 ஜுஞ்சுரிக்கிஸை அவனோட கண்ட்ரோல் எடுக்கிறத தாண்டி வாரார்க்கில் இருந்த எல்லாத்தோட சக்கராவையுமே ட்ரெயின் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மதராவே ரீனிமேஷன் ஆகி வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம் அப்படின்னா நம்ம ஒபிட்டோ 10th செஞ்சுரிக்கி ஆகும்போது அவனை எதிர்த்து நருட்டோ வேல்டே நின்று ஃபைட் பண்ணோம். ஸோ இதை நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் பேசலை. நம்ம ஒபிட்டோ நிஞ்சா வேலில் இருக்கிற எல்லா ஷினோபிஸ் கூடயுமே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மதரா ஓரமாக உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதாவது ஒன்றுமே பண்ணாமல் சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அதுக்குன்னு நம்ம மதரா ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லாமே பண்ண ஒபிட்டோவை நம்ம மறந்துடுறோம். ஸோ 4th கிரேட் நிஞ்சா வரல மதராவை விட ஃபைட் பண்ண ஒருத்தன் தான் நம்ம ஒபிட்டோ. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஃபேக்ட் நம்பர் 4, நம்ம நருட்டோ சீரியஸில் மேக்ஸிமம் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா சிரிச்சு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நருட்டோ சீரியஸ்லேயே சிரிக்காத ஒரு சில கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம டொபிராமா செஞ்சுதான் இருக்காரு. என்னது நம்ம டொபிராமா இது வரைக்கும் சிரிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டொபிராமா சிரிச்சதே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிரிக்கிறது வேற, வில்லத்தனமாக சிரிக்கிறது வேற. நம்ம டொபிராமா வில்லத்தனமாக தான் சிரிப்பாரு. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம டொபிராமா எந்த ஒரு இடத்துலையுமே அந்தளவுக்கு குட் ஸ்மைலே பண்ணியிருக்க மாட்டார், பேட் ஸ்மைல் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா மனுஷன் நார்மலாக பேசினாலே 4 பேர்த்த போட்டு தள்ளிட்டு வந்து பேசுகிற மாதிரி தான் பேசுவான். இதில் வில்லத்தனமாக வேற சிரிச்சான் அப்படின்னா நமக்கு வேர்க்குதோ இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேர்த்திருக்கும். நெக்ஸ்ட்டே நம்ம ஷீனோ பிராமே தான் இருக்கா. நம்ம ஷீனோவும் நருட்டோ சீரியஸில் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே சிரிச்சு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ ஒரே ஒரு ஃபில்லர் எபிசோடில் மட்டும் எதையோ தின்ட்டு உளுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அது ஃபில்லர் எபிசோட் அப்படிங்கிறதுனால அது லிஸ்ட்டில் வராது. ஸோ இதே மாதிரி சிரிக்காத நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை அப்படின்னா நான் பார்ட் 2 வீடியோவில் கூட போடுறேன். ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே டோட்டலாகவே 5 எலமெண்டல் சக்கரா நேச்சர் தான் இருக்கு. ஆனால் இதில் 2 இல்லை 3 எலமெண்டல் சக்கரா நேச்சரை மாஸ்டர் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன் இத்தனைக்கும் நருட்டோ சீரியஸ்லேயே விரல் எண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த 5 எலமெண்டல் சக்கரா நேச்சரே மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மதரா 5 இல்லை 6 இல்லை மொத்தம் 10 விதமான சக்கரா நேச்சரை யூஸ் பண்ணுவார். ஆமாங்க, நம்ம மதரா 10 விதமான சக்கரா நேச்சரை மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஃபயர், வாட்டர், விண்ட், எர்த் அண்ட் லைட்னிங், இன் அண்ட் யாங், வுட் ரிலீஸ், ஸ்ட்ரோம், இன் யாங் ரிலீஸ். அப்பா இந்த 10 விதமான சக்கராவையும் நம்ம மதரா லிமிட்டே இல்லாமல் யூஸ் பண்ணுவார். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம பேசி போட்டிருப்போம். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம நருட்டோ சீரியஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் அழுது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம நருட்டோ சீரியஸில் என்னதான் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்தாலும் அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறவங்க இறந்தே போனாலும் என்னதான் பெரிய சேடான மூமெண்ட்டே வந்தாலும் கூட அதுக்கு எதுக்குமே அழாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம ஜிராயா சென்சே தான். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம ஜிராயா சென்சே எந்த ஒரு இடத்துலையுமே அழுதுருக்கவே மாட்டார். எப்பயுமே சிரிச்ச முகத்தோடையே தான் இருந்திருப்பாரு. ஸோ அழுகாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அது எல்லாராலையுமே முடியும். ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் அழாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. ஏன்னா நம்ம ஜிராயா சென்சே அவரோட வாழ்க்கையில் வெறும் ஃபெயிலியர்ஸை மட்டும்தான் பார்த்துருக்காரு. அவருக்கு நெருக்கமாக இருந்த நிறைய பேர் அவரோட கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஜிராயா அவரோட சொந்த பையன் மாதிரி பார்த்தா நம்ம மினாட்டோ இறந்து போயிருப்பாரு. அதே மாதிரி அவரோட சென்சேவான நம்ம ஹிர்சுனும் இறந்து போயிருப்பாரு. ஸோ ஃபைனலாக அவர் பசங்க மாதிரி பார்த்து வளர்த்த அந்த ஸ்டூடெண்ட்ஸே அவரை கில் பண்ணும் போது கூட நம்ம ஜிராயா சிரிச்ச முகத்தோட தான் இறந்து போயிருப்பாரே தவிர அவர் ஒரு துளி கூட அழுதிருக்க மாட்டாரு. ஸோ இதனால தான் என் தலைவன் ஓவர் மாசா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஹேட்டட்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம இப்போ பார்க்குற நருட்டோ சீரியஸ்க்கு நம்ம கிஷிமோட்டோ வேற ஒரு ஸ்டோரி தான் எழுதியிருந்தாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அடா ஆமாங்க, நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்ம இப்போ பார்க்குற இந்த நருட்டோ சீரியஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கிஷிமோட்டோ வேற ஒரு கதை தான் எழுதியிருந்தாரு. அந்த கதையில் கொரோமா அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் ஃபாக்ஸ் மவுண்ட் ஒயினாரி அப்படிங்கிற ஒரு நிஞ்சா வில்லேஜை அட்டாக் பண்ணது. அந்த அட்டாக்ல நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அன்னைக்கு அந்த 9 பீஸ்ட் கிட்ட இருந்து வில்லேஜை காப்பாற்றுறதுக்காண்டி மொத்தம் 9 ஷினோபிஸ் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க அந்த 9 பீஸ்ட் கூட. அப்படி சண்டை போட்டு என்னதான் நம்ம 9 பீஸ்டான கொரோமாவை தோக்கடிச்சிருந்தாலும் அதில் 8 ஷினோபியே டெத் ஆயிடுறாங்க. இந்த சண்டையில் பாக்கி வந்த மனுஷ ரூபம் கொண்ட நம்ம கொரோமாவோட குழந்தைய 9 ஷினோபிகளை பாக்கி வந்தா நம்ம ஹிருசன் எடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தை தான் நம்ம நருட்டோ. இந்த கதையில நம்ம நருட்டோ அவனோட அப்பா செஞ்ச தப்புகளுக்கு பரிகாரமா அந்த வில்லேஜ் மக்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி அந்த வில்லேஜ் மக்களோட நம்பிக்கையை நேட பார்க்கறான். ஸோ இது
இதுதான் நருட்டோவோட உண்மையான ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரி என்னதான் நம்ம கிஷிமோட்டோ ட்ராப் பண்ணியிருந்தாலும் 1997 வெளிவந்த அகமாரு ஜம்பில் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் மாங்காவா இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு நம்ம கிஷிமோட்டோ. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியா நம்ம கிஷிமோட்டோ அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாரு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? நல்லாவே இருந்திருக்காது. நல்ல வேளை ஒரு ஸ்டோரியை மாத்திட்டாரு. ஸோ இதை மட்டும் நம்ம கிஷிமோட்டோ பண்ணாம இருந்திருந்தாரு அப்படின்னா இப்ப பாக்குற நருட்டோ சீரிஸ் இந்த அளவுக்குலாம் ஃபேமஸ் ஆயிருக்காது. ஏன் சொல்ல போனா அது ஒரு நருட்டோ சீரியஸாவே இருந்திருக்காது. ஸோ உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல சொன்ன எத்தனை விஷயம் நீங்க ஆல்ரெடி நோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோல நான் ஏதாச்சும் ஒன்று 2 விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பார்ட் 2 வீடியோல போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தொண்டை வத்துற அளவுக்கு கத்தியிருக்கேன், இதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.